السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய, ஈருலக வாழ்க்கையிலும் பல பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் மிக முக்கியமான நாள் துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாளிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான், யார் இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய ஒரு வருடத்தின் பாவம், அதே போன்று பிந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கின்றதே, இந்த அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. யார் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் உடனே அதனை கபூல் செய்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமாக துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். நாமும் அதிகமாக துஆக்களை கேட்போம். அதிலும் மிக முக்கியமான ஒரு துஆ இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக வாழ்க்கையிலும் ஈடேற்றம் பெறுவதற்கான ஒரு துஆவை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதிகமாக நபி அவர்கள் ஓதிய துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனதௌ வகினா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனதௌ வகினா அஸாபன்னார் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். நம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் ஈடேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ.